ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. முந்தியெல்லாம் அப்படி இல்லை. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல்னால் கேட்கவே வேண்டாம். 2 நாளைக்கு முன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுறேன். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் போகக்கூடிய ஒரு பிரயாணம் தான். அதில் தான் இந்த பஸ்ஸில் இருக்கும்போது இந்த வீடியோ எடுத்தேன். சில விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு கவலை ஆகிடுது. என்ன அப்படின்னா, இந்த கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ அன்பாக பழகுனாங்க. நாங்கள் அப்போது வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஒரு 15 வீடு உள்ள ஒரு காம்பவுண்டு தான் அது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு மொழி வேறு இனமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கொடுத்து உதவி நல்ல ஒரு அன்பாக இருந்தாங்க. அப்புறம் அதிலேருந்து ஒரு 4-5 வீடு மாறினப்பெல்லாம் கூட ஹவுஸ் ஓனரெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஹவுஸ் ஓனராக அமைஞ்சாங்க. சில இடங்களில் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. எல்லாமே தாண்டி இப்போது சொந்தமாக வீடு கட்டி குடி வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. 16 வருஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே எப்படி அப்படின்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 1-2 பேர் கொஞ்சம் ஹை கிளாஸாக இருந்தாலும் நம்மளோட நல்ல சகஜமாக பழகக்கூடியவங்க. என்னோடய பேரண்ட்ஸ் சைடில் ஒருத்தரும் நமக்கு சப்போர்ட் இல்லை. அதனால் யாரும் வந்து போகவோ இல்லை நான் அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கோ இல்லைங்க. ஹஸ்பண்டோட வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா அவங்க 2 தங்கச்சி. நாங்கள் போக வர இருந்தோம் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் நமக்கு ஒத்து வராமல் போனதுனால சரி எதுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு சங்கடப்பட்டு திருப்பி வர்றதுக்கு போகாமே விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, எங்கள் பெரிய பொண்ணோட சீருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்க பொண்ணுக்கு நின்று எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த கண்ட தண்ணி ஊற்றுற அன்னைக்கும் சரி 16ஆவது நாள் சீர் வச்சப்பவும் சரி நாங்கள் சின்னதாக சிம்பிளாக வீட்டில் வச்சு தாங்க சீர் பண்ணணும். ஏன்னா சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் மாமனார் மாமியாரை மட்டும் கூப்பிட்டு சீர் வச்சோம். அவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாமே காலையிலவே வந்துட்டாங்க. 5 மணிக்கே வந்து எல்லோரையும் ரெடி பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி முடித்தாங்க. அவ்வளோ ஒரு கலகலப்பாக இருந்த வீடு தாங்க எங்கள் வீடு. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமாவும் ஊர்லேருந்து நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு வயசாகிடுச்சுல்ல, நாங்கள் இனிமேல் திருச்செந்தூர்லேருந்து என்ன பண்ண போகிறோம், தனியாக உங்களோட வந்துடுறோன்னு வந்தாங்க. வந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் பையன்லாம் சின்ன பையன்தான், கை குழந்த தான். அப்போவுமே நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருந்தேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து எந்நேரம் ஆனாலும் நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறது வாங்குறது வைக்கிறது அப்படின்னு நம்ம வீட்டு கிச்சன் வரைக்குமே வந்து நல்ல உரிமையாக பழகுவாங்க. அவங்க வீட்டில் எதுனாலும் செஞ்சு கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு நம்மகிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக. இவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா படிப்புலையும் சரி அவங்களோட பழக்க வழக்கங்களையும் சரி அவங்க நல்ல ஒரு ஹை லெவலில் தான் இருந்தாங்க. போகும்போது வரும்போது ஸ்கூல் பிரின்ஸிபல் முதற்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, நம்ம வீட்டு முன்னாடி வந்தோடனே காரை நிப்பாட்டி டிரைவரை அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணீங்க இன்றைக்கி, லக்ஷ்மி அம்மா என்ன பண்ணீங்க, என்ன சமையல் பண்ணினீங்க, கொஞ்சம் டீ ஊற்றுங்க அப்படின்னு நல்ல உரிமையாக நம்மளோட பழகிறது வைக்கிறது. அவ்வளோ தூரம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. எப்போவுமே வீடு யாரோ ஒருத்தர் வந்துட்டு நல்ல ஒரு கலகலப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் என்னென்னா எங்கள் அத்தைக்கு அப்படின்னா கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, என்ன வர்றவங்கெல்லாம் இவட்ட மட்டும் அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, நம்மளை பார்த்தா சிரிக்கிறதோடு சரி என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட அந்தளவுக்கு நெருங்கி யாரும் பழகிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு. அதனால் நிறைய வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கலக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்ணு படும். அப்போ நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோல்சேல் வாங்கி ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஹாலில் பார்த்திங்கன்னா சரக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
200 கிலோ 300 கிலோன்னு சொல்லி இருந்துகிட்டே இருக்கும். பேக்கெட் நானும் ஹஸ்பண்ட் தான் பேக்கெட் பண்ணுவோம். வர்றவங்க அப்படியே நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஊடே வந்து டைம் கிடைக்கிறப்போ ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால தைக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா பிள்ளைங்கள எடுத்து கொஞ்சிட்டு கிளம்புவாங்க. நல்லா ஜாலியாக இருக்குங்க. அவ்வளோ கலகலப்பாக இருந்த வீடு எங்கள் அத்தையோட தாழ்வு மனப்பான்மையினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் அத்தை அவங்க வந்தாலே ஒரு மாதிரி முகம் சுளிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜாட மாடையாக பேச ஆரம்பித்தாங்க. அதில் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு சில நேரங்களில் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, நம்ம வர்றது இவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நண்பர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே வெளியில் நான் வீட்டை விட்டு வெளியில் கடைக்கு எங்கேயும் போகிறேன் அப்படின்னா கைப்பிடிச்சு ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். ஆனால் பழைய மாதிரி வீட்டில் வந்து நம்ம வீட்டில் கிச்சன் வரைக்குமே வந்து நம்ம உரிமையாக நம்மக்கிட்ட பழகுன அந்த ஒரு தன்மை இப்போ மாறிடுச்சுங்க. உள்ளதை சொல்லணும் அப்படின்னா, எங்கள் பசங்கள்லாம் கை குழந்தையாக இருக்கிறப்போ என்ன செய்வேன், ஏன்னா எங்கள் 2வது பொண்ணும் 3வது பையனும் வந்து 1 வயசு இடைவெளியில் பிறந்தவங்க. 2 பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நைட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் நான் பாத்திரமெல்லாம் கழுவுவேன். சில நேரங்களில் நம்ம வர்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கா என்ன பண்ணீங்க இன்றைக்கி சமையல் அப்படின்னு கேட்டுட்டு, வாங்கக்கா நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு டீ போடுற அந்த சமயத்துக்குள்ளே எனக்கு பாத்திரமெல்லாம் கூட கழுவி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அதெல்லாம் கூட செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் சொல்லுவாங்க, பரவாயில்ல விடுக்கா, நீ டீ போடுறல்ல போடு, நான் அந்த பாத்திரத்தை கழுவி போட்டுடுறேன், என்ன உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்லக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ உரிமையாக பழகுவாங்க. என்னோடய வயசில் மூத்தவங்க, லக்ஷ்மிம்மா கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல, எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருந்த வீடு இன்றைக்கி யாருமே வர்றதில்ல, யாருமே அந்தளவுக்கு உரிமை எடுத்து பழகலைன்னா ரொம்ப வெறிச்சோடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு என் மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன். இதுக்கான பட்ஜெட் தாங்க இந்த நோட்டில் எழுதிட்டுருக்கிறேன். நமக்கு என்னென்ன செலவு இருக்குது, என்னென்னலாம் நம்மளால் ரெசிபி வந்து நம்மளால் கொடுக்க முடியும், அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம வந்து பதிவு பண்ணுறதுலேருந்து லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் கணக்கு போட்டுட்ருந்தேன். இதுக்கு அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, எங்கிட்ட ₹1 கூட கேட்காத, உன்னால் முடிஞ்சால் நீ தைக்கிறல தைச்சி சம்பாதிச்சு உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அப்புறம் அதில் ட்விஸ்டான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இது என்னோடய கிச்சனை உனக்கு சமையல் பண்ணுறதுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம், அதனால் சிலிண்டர்லேருந்து மளிகை ஜாமான்லேருந்து நீயே வாங்கிக்கணும், எதுவுமே நான் வாங்கி கொடுத்த பொருளை யூஸ் பண்ணி நீ உன்னோட பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடாது. ரொம்பவே மனசு உடஞ்சி போச்சு தான். ஆனால் நான் கும்பிடுற தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. பரவாயில்ல, செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு செப்ரேட்டாக பிஸ்னஸ்க்குன்னு ஃபோன் நம்பர் வாங்கணும். 2வது FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் நம்மளோட ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு ஸ்டிக்கரு, லோகோ இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் மளிகை ஜாமான் இதெல்லாம் இருக்குது இல்லையா. நான் கொஞ்சம் பிளான் போட்டேன் நோட்டில், இதெல்லாம் முதல்ல செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளானிங்கெல்லாம் பலமாக போட்டிருக்கிறேன். அது கரெக்டாக நடத்துகிறதுக்கு கடவுள் தான் வழி கொடுக்கணும். இவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் $78 இருக்குது. இன்னும் எவ்வளோ வேணும், $22 வரணும். வந்தால் தான் நமக்கு ஒரு 10,000 கிடைக்கும்னு வைங்களேன். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கை கெட்டினது வாய் கெட்டலன்னு, அந்த கதை தான். யூடியூப்பில் நம்மளோட அமௌண்ட்டு இருந்தும் நமக்கு இப்போது உதவுறதுக்கு இல்லைங்க. எப்படியோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், என் கையிலையும் ₹5 காசு நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறேன்.
கடவுள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லா பட்ஜெட்டும் போட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அன்னன்னைக்கு நம்மளோட ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சனில் என்னென்ன ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து எனக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு ரெடி பண்ணி நானும் இந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட என்னோடய சார்பில் நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த முயற்சியில் இருந்ததுனால தான் ரெசிபி வீடியோ, லாங் வீடியோ எதுவுமே ஷேர் பண்ண முடியறதில்ல. பழைய வீடியோவை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.